இல்ல முதல்ல எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு. தமிழகத்துல ரெண்டாவது மீட்கலாம். முதல்ல அதிமுக பாஜக வந்து மீட்குங்க, மீட்டுட்டு நீங்க பயணம் போங்க. நான் வந்து ஒரு விவசாயி அப்படின்னாரு. எந்த விவசாயி வந்து 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தது? ஒரு பக்கம் இவருடைய சுற்றுப்பயணம், இந்த பக்கம் மாநாடு, இந்த கூட்டணியை வலு சேர்க்கறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அது கட்சி எல்லா கட்சியும் எடுக்கக்கூடிய முயற்சி தான். ஆனா அதை மக்கள் ஏத்துக்குருவாங்களா? நீங்க எதுக்கு பாஜகவோட கூட்டணி வச்சீங்க, எதுக்கு பாஜகவோட கூட்டணி விட்டு விலகுறீங்க? இதுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருக்கா? அப்ப நீங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையெல்லாம், இந்த பல்ட்டியெல்லாம் தமிழ்நாட்டில் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஒருபோதும் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. பாஜகவோட கூட்டணி இருந்தாலும் மாநில உரிமைகளையோ மாநில நலன்களையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ அவங்க வந்து உடன்பட்டு போகல. நீங்க அப்படியே பண்ணீங்க. நீங்க பாஜக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு வரவேற்றீங்களே. முருகர் மாநாட்டுக்கு அதிமுக அமைச்சர்கள் போனாங்க. இப்போ பிரச்சாரத்துக்கும் நயனானந்தனும் சேர்ந்து பிரச்சாரம் பண்றாரு. ஆனா அவங்க உறுதியா தானே இருக்காங்க. தலைவர்கள் மட்டத்தில் அப்படி உறுதியா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அதிமுக எம்ஜிஆரை விரும்பிய, அம்மாவை விரும்பிய உண்மையான அதிமுக நிர்வாகிகள் பாஜக அதிமுக கூட்டணியை ஆதரிச்சாங்களா, விரும்பிட்டாங்களா? இது மும்முனை போட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல 4 முனை போட்டிகளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 5 முனை போட்டி கூட இருக்கும். தனியார் 2 பேர் இருந்தாங்கன்னா, சுயேட்சா இருந்தாங்கன்னா, விஜய் சுயேட்சை லிஸ்ட் தான். விஜய் வந்து நீங்க அணியாவெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த தேர்தல் 2 போட்டி போட்டுருக்காரு. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எழுச்சி பயணமானது தொடர்ந்து இருக்கு. 7ஆம் தேதி முதல் அவருடைய பயணத்தை தொடர்ந்து இருக்கிறாரு. அந்த வகையில் அவருடைய பிரச்சாரத்தின் போது பல விஷயங்களை வந்து முன்வைக்கிறாரு. குறிப்பா ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் அறிக்கையிலையும் சரி, இப்போ பிரச்சாரத்தின் போதும் பொம்மை முதல்வர்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பாஜக கூட நீங்க கூட்டணி வச்சா அது கூட்டணி கட்சியில வரும், இதே நாங்க கூட்டணி வச்சா நாங்க வந்து கொள்கைக்கே முரணா இருக்கோம், நாங்க செஞ்சா தவறா நீங்க செஞ்சா சரியா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? இல்ல முதல்ல எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறார். தமிழகத்துல ரெண்டாவது மீட்கலாம். முதல்ல அதிமுக பாஜக வந்து மீட்குங்க, மீட்டுட்டு நீங்க பயணம் போங்க. நான் வந்து ஒரு விவசாயி அப்படின்னாரு. எந்த விவசாயி வந்து 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தது? இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்த வேளாண் திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர்கள் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக. அன்னைக்கு இவங்க வாக்களிக்காம இருந்தா அது சட்டமாக கூட ஆகாம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எத்தனை விவசாயிகள் இன்னைக்கு டெல்லி எல்லையில போராடி மடிந்து போனார்கள். நூற்றுக்கணக்கான பேர் அந்த போராட்டங்கள்ல இறந்து போனாங்க. ஒரு மத்திய அமைச்சனுடைய மகன் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளேயே காரெல்லாம் ஏற்றி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நிறைய தமிழகத்திற்கு சரி, தமிழகத்துக்கும் சரி, தன்னை சார்ந்த கட்சிக்கும் சரி, மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு சசிகலா அந்த அம்மையார் இல்லைன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ஆள் இன்னைக்கு வெளியே வரத்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நீங்கள் அவரை வந்து முதலமைச்சராக ஆக்குன அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? துரோகம் பண்ணீங்க. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அந்த அம்மா காப்பாற்றிய கட்சியை, அண்ணாவின் பெயரால் இருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் நேரடியாக எங்கே கொண்டு போய் விட்டுருக்கீங்க? பாஜக கொண்டு போய் விட்டு. இப்போ தமிழ்நாட்டை மீட்போம், நாங்கள் ஒரு மக்கள் பயணம் அப்படின்னு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடுகள் இருக்கு, ஒரு சித்தாந்தம் இருக்கு. அப்போ அதிமுகங்கிறது பெரியார் அண்ணாவை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. உங்களுடைய கட்சி நீங்க ஒரு பயணம் தொடங்குறப்ப நீங்க மட்டும் தானே போகணும். எதுக்கு நீங்க கூட்டணி கட்சியை கூட்டு போறீங்க? அங்க பார்த்தா அதிமுக கொடியை காட்டிலும் பாஜக கொடி, அதிமுக கொடியை பாஜக மறைத்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உண்மையான நிலவரம். அப்ப முழுவதுமாக வந்து பாஜகவினுடைய அந்த இன்னொரு அணியாக அதிமுக மாறி நிற்கிதுங்கிறது தான் பெரிய வேதனையான விஷயம். இன்னொரு என்ன விஷயம்னா, எதற்காக இந்த பயணம் அப்படின்னு பார்த்தா, இந்த பயணத்துக்கு போற இடத்துலாம் பயங்கரமா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. கூட்டத்தை எப்படி கூட்டுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எதை கொடுத்து கூட்டுவாங்கிறதும் தெரியும். அப்ப இந்த கூட்டத்தை எதுக்கு காட்டுறாரு அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த ஒரு நரேஷனை அவர் செட் பண்ண பாக்குறாரு. மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? அதுக்கு உதாரணமா நீங்க போய் அவருடைய நடைபயணத்தை வந்து லைவ் பார்த்தா தெரியும். 10 பேர் 15 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்து. அப்ப அந்த கூட்டம் யாரு கூடிய கூட்டம்? இப்ப அன்னைக்கு அந்த மின்கணத்துல இருந்து சுனிதா வில்லியம்ஸ் இறங்குறப்ப இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுனா உலகம் முழுக்க உட்காந்து பார்ப்போம், தமிழ்நாடு முழுக்க பார்க்குறாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு புரட்சி பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆவலை யாரும் எதிர்பார்க்கணும். யாராவது பார்க்குறாங்களா? யாரும் பார்க்கறதில்ல. லைவ் ஓடுது, மேலே நம்பர் பார்க்குறப்ப 100க்குள்ளே தான் பார்க்குறாங்க. 100 நம்பருக்குள்ளே தான் 50-80 பேர் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய பயணத்தை மக்கள் பெருசாக ரசிக்கவும் இல்லை, வரவேற்கவும் இல்லை.
இந்த கூட்டணியை மக்கள் வந்து ஏத்துப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்களை ஞானநாயகன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில இது அதிமுக பாஜகன்றது பொருந்தா கூட்டணி அப்படின்றதான் எதிர்க்கட்சிகளுடைய வாதமா இருக்கு. ஆனா அதிமுக பாஜகவுல பாஜக வந்து பலம் தான், அது வந்து சுமை இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அவங்களும் மாநாடுலாம் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பக்கம் இவருடைய சுற்றுப்பயணம், இந்த பக்கம் மாநாடு, இந்த கூட்டணியை வலு சேர்க்கறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அது கட்சி எல்லா கட்சியும் எடுக்கக்கூடிய முயற்சி தான். ஆனா அதை மக்கள் ஏத்துக்குருவாங்களா? நீங்க எதுக்கு பாஜகவோட கூட்டணி வச்சீங்க, எதுக்கு பாஜகவோட கூட்டணி விட்டு விலகுனீங்க, இதுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இருக்கா? அண்ணாமலை அவர்கள் தான் பிரச்சனை, இப்ப அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னு நாங்க கூட்டணி வச்சுக்கிறோன்ற மாதிரி. அப்ப அந்த கொள்கையில ஏத்துக்கிறீங்களா? பாஜக இது வரைக்கும் சொன்ன கொள்கையில நாங்க முரண் தான் சொல்றாங்களே. முரண்னா நீங்க எதுக்கு நீங்க வந்து பாஜக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு பாஜக கூப்பிடுறீங்க? தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் உங்களோட கூட்டணியா இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ஏன் நீங்க கூட போய் நிக்கிறீங்க? வெளியில நீங்க சொன்னாலும் கூட முழுவதுமாக பாஜகவினுடைய சித்தாந்தத்தில் நீங்க கரைஞ்சு போய் தான் இருக்கீங்க. நீங்க பொம்மை முதல்வர்னு முதலமைச்சரை பார்த்து கேட்குறீங்கன்னா, அந்த பொம்மை முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி போய் எல்லாத்தையும் எழுதி கொடுத்து வரல. நீங்க போட்ட அந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர்கள் தான் 3 வேளாண் சட்டங்கள் வந்துச்சு, டெல்லிக்கு சிறப்பு வந்துச்சு, ரத்து வந்துச்சு, காஷ்மீர் ஆர்டிகல் 370 ரத்து வந்துச்சு, சிஏஏ சட்டம் வந்துச்சு. மாநில உரிமைகள் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு நீங்க காரணமா இருந்தீங்க. எல்லா விஷயத்திலயும் கூட இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, எந்த விஷயத்துல கூட நின்னாங்க? இல்ல, இவங்க மத்திய அரசு கொண்டு வந்த அத்தனை சட்டத்துக்கு இவங்க வாக்களித்தாங்களே. இவங்க வாக்களிக்கலன்னா சட்டமே நிறைவேறி இருக்காதே. சிஏஏ சட்டத்திற்கு அதிமுக 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கணும்னா அந்த சட்டம் நிறைவேறி இருக்காது. 3 வேளாண் சட்டங்களுக்கு அதிமுக 11 நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்களிக்கணும், சட்டம் நிறைவேறி இருக்காது. டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்துக்கு இந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்களிக்கணும், நிறைவேறி இருக்காது. நீங்க விவசாயின்னு சொல்றீங்க, இந்தியா முழுக்கக்கூடிய விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சட்டத்திற்கு ஆதரவு அளித்தது நீங்க தானே. ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே நீங்க துரோகம் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க ஒண்ணுமே இல்லை, நான் வந்து தமிழ்நாட்டை மீட்க போறோம், தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம்னு நீங்க பணத்தை பண்ண தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வரக்கூடிய பணம் வர மாட்டேங்குது, நிதி வர மாட்டேங்குது. புதிய தேசிய கல்விக் கொள்கையில் சேர்ந்தா தான் உங்களுக்கு வந்து பணத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேலே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பிள்ளையினுடைய கல்வி இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இதை பற்றி தான் கூட்டணி ஆட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை பற்றி தான் பேசியிருக்கீங்களா? கீழே இருக்கக்கூடிய அகலாராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க? அறிவியல் பூர்வமாக ஒன்றும் ஆராய்ச்சி எங்களுக்கு முடியல, அறிவியல் பூர்வமான சான்று இல்லை, அதனால் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் தான் பேசியிருக்கீங்களா? உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கும் சரி, உங்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி தொடர்ந்து துரோகம் தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு? எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தஞ்சாவூர்ல வந்து முதலமைச்சர் போகும்போது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து கருப்பு கொடியை வந்து அவங்களோட சட்டையில போட்டிருந்தாங்கன்றதுனால காவலர்களை வச்சு துண்டு கட்டா நீங்க கைது செஞ்சீங்களே, அப்போ இதுவுமே வந்து பாஜக மாதிரியான சர்வாதிகார அரசு தானே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி. அது விவசாயிகளா அதிமுக வரா? விவசாயிகளா அவங்க? விவசாயிகளா அதிமுகவினரா? அதை கிளாரிஃபை பண்ணணும்ல. விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க தான் போறாரு, எல்லா இடத்தையும் கருப்பு கொடி காட்டுறாங்களா? தமிழ்நாடு முழுக்க ரோட் ஷோ போறாரு, அவரும் ரோட் ஷோ போறாரு. பெரிய பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி அரசுக்கு எதிரான பிரச்சனைகளை வந்து கவனத்தை வந்து கொண்டு போக மாட்டேங்குது இந்த அரசு. அந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் ஏன் உதாரணத்துக்கு சாம்சங்ல போராட்டம் நடந்துச்சு, கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தானே போராட்டம் தெரிவித்து போனாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியே கூட்டணியில தெரிய மாட்டேங்குதுன்றாரு. இல்ல அட்ரஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன் அட்ரஸ் இல்லாம போறாங்க? சாம்சங் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தானே. இன்னைக்கு தொழிற்சங்க பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் கம்யூனிஸ்ட் கட்சி தான் போராட்டம் பண்றாங்க. அப்ப நீங்க வந்து பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காக இந்த வேலையெல்லாம், இந்த பல்ட்டியெல்லாம் தமிழ்நாட்டில் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஒருபோதும் உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, உங்களை நியமிச்சவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கு நீங்க ஏன் பாஜகவை தூக்கி சுமக்கணும்? திமுகவும் அதே செய்துன்னு சொல்றாரு. திமுக பாஜகவோட கூட்டணி வைத்தது 99ல வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு திமுக கூட்டணியோட ஆட்சி அமைச்சாங்க. ஏன் அமைச்சாங்க? அன்னைக்குள்ள காலம் என்ன? 2 முறை பொது தேர்தல் வந்துச்சு. ஐக்கிய குஜரால் ஒரு முறை முதலமைச்சர் பிரதமராக இருந்தார், தேவகவுடா ஒரு முறை பிரதமராக இருந்தார். அவங்களாம் 13 மாதம் 13 நாள் அப்படின்னு ஆட்சி வந்து கலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்தியா முழுவதும் நடந்த பொது தேர்தல் ஒரு நிலையான ஆட்சி இல்லாமல் கலைஞ்சிருச்சு. அப்போ ஒரு நிலையான ஆட்சி வரணும். நாட்டில் தொடர்ந்து பொது தேர்தல் நடந்துகிட்டே இருக்கு. 97 99 வரைக்கும் 3 முறை பொது தேர்தல் வந்துருச்சு. அந்த 3 முறை பொது தேர்தல் வருது. அடுத்த பொது தேர்தல் வந்ததுன்னா அடுத்து இந்த ஆட்சி ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு திடமான ஆட்சி வந்தால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவும். அப்போ வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாலும் குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு போறாரு கலைஞர். நாங்கள் உங்கள் கூட்டணி இருக்கப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போறாரு. அப்படி போட்ட காமன் மினிமம் ப்ரோக்ராமில் ஒன்று தான் டீலிமிட்டேஷன். அப்போ கொண்டு வராங்க 99ல் டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும், 25 வருஷம் முடிஞ்சிருச்சு, தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணுங்கிறாரு.
அப்போ இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால கலைஞர் என்ன சொல்கிறாரு, டீலிமிட்டேஷனுக்கு இன்னும் 25 வருஷம் தள்ளி வைங்க. செஞ்சாங்களா இல்லையா? நீங்கள் கூட்டணி என்ன செஞ்சீங்க? அன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். நாட்டில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் கிடையாது, கலைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ வேற வழியே இல்லாட்டியும் கூட நாட்டினுடைய நலன் கருதி மத்திய அரசோட கூட்டணி வைக்கப்பட்டாங்க. அதே 2003 அதே பாஜகவோட கூட்டணியில் வெளியே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு போனாங்கல்ல, அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு பாஜக அரசாங்கம் வேற ஒரு திசையை நோக்கி போகுது, வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேற பக்கம் போறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட போறாங்க. அப்ப எந்த ஒரு திசையை நோக்கி போகுதுன்றது எப்படி தெரியுது? ஆரம்பத்துல இருந்தே அவங்களுடைய கொள்கையில தானே இருந்தாங்க. ஆனா அடுத்த கொண்டு வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில அவங்க கொடுக்குற திட்டங்கள்லாம் பாக்குறப்ப இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அடுத்த அவங்களுடைய கொள்கை முறைன்றது இருந்துட்டு தானே இருந்தது, திட்டங்கள் வாயிலாக தானே. இல்ல, அவங்க எந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. திமுக பாஜக கூட்டணியில் இருக்கப்ப அவங்களுடைய நீண்ட நாள் ஆசை வந்து சிஏஏ கொண்டு வர முடியல, டீலிமிட்டேஷன் கொண்டு வர முடியல, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியல. அதுக்கு என்ன காரணம்? திமுக அங்க இருந்துச்சு கூட்டணியில, காமன் ப்ரோக்ராம்ல அவங்க கையெழுத்து போட்டுக்கிறாங்க. உங்களுடைய தனிப்பட்ட அஜெண்டாவை அரசாங்கத்தின் மூலம் நிறைவேற்றக்கூடாதுனார் கலைஞர். சொல்லி கேட்டுதான் இருந்தாங்க. 5 வருஷம் ஆட்சி போச்சு, நடந்துச்சா இல்லையா? அப்போ டீலிமிட்டேஷன், உதாரணத்துக்கு ஒரே விஷயம் டீலிமிட்டேஷன் 25 வருஷம் தள்ளி வச்சது வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தான் 99. அதுக்கு திமுக கூட இருந்தது. அப்போ இத்தனை விஷயங்கள் இருந்துச்சுமா. அந்த பாஜகவோட கூட்டணி இருந்தாலும் மாநில உரிமைகளையோ மாநில நலன்களையோ இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ அவங்க வந்து உடன்பட்டு போகலை. அவங்க உங்களுடைய கொள்கையும் கூட ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனால அந்த அரசாங்கத்தோட 5 வருஷம் போச்சு. நீங்கள் அப்படியே பண்ணீங்க. நீங்கள் பாஜக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு வரவேற்றீங்களே. கேட்டால் நாங்கள் கூட்டணி திருமணத்திற்கு ஆதரிச்சிட்டோம். நீங்கள் சிஏஏ எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ண அத்தனை பேருமே வழக்கு போட்டிங்களா இல்லையா? நீங்கள் சும்மா கூட நின்றவன் போகிறவன் வந்தவங்க எல்லாம் வழக்கு போட்டிங்க. கேட்டால் நாங்கள் கூட்டணி திருமணத்துக்கு ஆதரிச்சிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம், அம்மாவின் வழியில் ஆச்சு. இப்போ அம்மாங்கிற அம்மாவை பற்றி பேசுகிறாங்களா? இப்போ தாண்டு வந்துட்டாரு. சமீப காலம் பிரச்சாரத்தை பார்த்தீங்களா? என்ன பேசுகிறாரு? நான்கிறாரு. புரட்சி தலைவர் அம்மான்னு இருந்தவர் இன்னைக்கு நான்கிற அளவுக்கு வந்துட்டாரு. எம்ஜிஆரை பற்றி பேசுறதுல பெருசா, ஜெயலலிதாவை பற்றி பேசுறதுல பெருசா. இப்போ தனி முழுவதுமாக என்னுடைய ஆட்சி, நான் மீட்ட போறேன், நான் காப்பாற்ற போறேன். நீங்க அதிமுக முதல்ல காப்பாற்றலையே, அதிமுக எவனை மீட்டு எடுக்கலையே. தமிழ்நாட்டை எப்படி நீங்க மீட்டு எடுக்க போறீங்க? எது தமிழ்நாட்டை மீட்டு எடுக்க போறீங்க? தமிழ்நாடு என்ன கெட்டு போச்சு? எந்த வகையில் கெட்டு போச்சு? அப்ப இந்த கூட்டணி காட்டினும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முடிந்த அளவு பாஜகவை வந்து மறுக்கதான் செய்யறாரு. ஆனா ஒரு விடாப்படியா இருக்கக்கூடிய காரணம் வந்து பாஜக தான் அது வந்து ரீசன். இப்போ அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. வேற ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆனதுனாலதான் கூட்டணியில இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனாலதான் அதிமுக இந்த அளவுக்காவது தனித்து இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாஜக, பாமக, ஐஜேகே, அமமுக இந்த கட்சியெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ இந்த பயணத்திற்கு என்ன பண்ணுறாருன்னா பாஜகவை அழைப்பு போடுறாரு. பாஜக நிர்வாகிகள் போகிறாங்க. அமமுகவுக்கு அழைப்பு இருக்கானா? அமமுகவுக்கு அழைப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, ஆனால் அமமுக பேரவை பயன்படுத்தலை. அப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒன்றும் ஒற்றுமை இல்லையே. எடப்பாடி டிடி தினகரன் என்ன சொல்றாரு? எங்களை வந்து கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு எங்களை அழைக்கலைங்கிறாரு. இவங்க எப்படி சேர்ந்து தேர்தல் சந்திப்பாங்க? நீங்க பாஜகவும் வந்து இந்த மாதிரி விரிசல்ல தான் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து நாங்க பாஜகவும் அதிமுகவும் இணக்கமா செயல்படுறதுக்கான எல்லா விஷயங்களையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ முருகர் மாநாட்டுக்கு அதிமுக அமைச்சர்கள் போனாங்க. இப்போ பிரச்சாரத்துக்கும் நயனாநாயகரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்றாரு. ஆனா அவங்க உறுதியா தானே இருக்காங்க. தலைவர்கள் மட்டத்தில் அப்படி உறுதியா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அதிமுக எம்ஜிஆரை விரும்பிய, அந்த அம்மாவை விரும்பிய உண்மையான அதிமுக நிர்வாகிகள் பாஜக அதிமுக கூட்டணியை ஆதரிச்சாங்களா, விரும்பிட்டாங்களா? அதனுடைய வெளிப்பாடு தான் அனுராஜா பேசுறாரு. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக வைத்து கால் ஒன்று நினைக்கும் ஆசைப்படுறாங்க, நிறைவேறவே முடியாதுங்கிறாரு. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு இது விரிசல் வர்றது எல்லாத்தையும் வந்து அவங்க திருப்பியும் ஒன்று சேர்த்து தானே இருக்கிறாங்க. தலைவர்கள் மத்தியில் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, தொண்டர்கள் மத்தியில் ஒன்றும் ஜெல்லாகவே இல்லையே. எப்படி சேர்ப்பாங்க? எந்த அதிமுக தொண்டனுக்கு தெரியும் பாஜகவை போய் பாஜக கொடியை பிடிச்சிட்டு போய் ஓட்டு கேட்க முடியுமா? தமிழ்நாட்டில் என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? போய் தமிழ்நாட்டு மக்கள் கேட்க மாட்டானா? ஏப்பா பாஜக கொடியை பிடிச்சிட்டு வந்து ஓட்டு கேட்குறியப்பா, கீழடி ஒன்றும் அவங்க அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, அறிவியல் ஆதாரம் வேணும்னு கேட்குறாங்க, எங்களுடைய நாகரிகம் தான் முன்னாடி நாகரிகம்ன்றாங்க. இந்த கட்சிக்காப்பா நீ ஓட்டு கேட்டு வந்திருக்கிற? ஏப்பா 2500 கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க, 400 கோடி ரூபாய்க்கு தமிழுக்கு ஒதுக்கியிருக்காங்க, இந்த கட்சிக்காப்பா நீ ஓட்டு கேட்டு வந்திருக்குன்னு தமிழ்நாட்டில் கேட்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சிருக்கீங்க? எய்ம்ஸ் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆரம்பிச்சு ஒன்றும் வரலையப்பா,
இந்த கட்சியா ஓட்டு கேட்டு வந்த அப்படின்னு கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. ஆனா இப்ப அதிமுகக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருந்துட்டு தானே இருக்கு. இப்ப வரைக்குமே மக்கள் வந்து நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ரெட்டலைக்கு தான் ஓட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மக்களும் இருக்கிறாங்க. அப்போ அதிமுகன்றது இன்னும் இருந்துட்டு தானே இருக்கு. இருக்கும். அதிமுகவில் இந்த எம்ஜிஆரை பார்த்த ஒரு கூட்டம், ஜெயலலிதாவை பார்த்த ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. ஆனா எடப்பாடியை பார்த்து அதிமுக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கானா கேள்விக்குறி. எம்ஜிஆர் அவர்களை பார்த்து எம்ஜிஆருடைய ரசிச்சுக்கு இருந்த கூட்டம் இருக்குது. அவங்க எல்லாம் ஏஜ்டா இருப்பாங்க. அதுக்கு இந்த அம்மாவை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துல சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்க இருப்பாங்க. அதுக்கான எல்லா கட்சிக்குமே ஒரு கட்டமைப்பு, ஒரு ஓட் பேங்க் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் அதிமுக ஒரு ஓட் பேங்க் இருக்கும். ஆனா அந்த அம்மா இருந்த ஓட் பேங்க்கும் இப்ப இருக்கக்கூடிய ஓட் பேங்க்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு தோல்வி, 10 தேர்தலையும் தோல்வி. ஏத்துக்கிட்டாங்களா? ஏன் அவ்வளவு பலமான 1 கோடி தொண்டர்கள் வச்சிருக்கக்கூடிய அதிமுக ஏன் இவரை ஏத்துக்கல? நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, உள்ளாட்சி அமைப்புகளில் தோல்வி, தொடர்ந்து தோல்வி. அப்ப அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கலையே. தமிழ்நாட்டில் அதிகமான வாக்காளர் உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி அதிமுக. மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி அதிமுக. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதற்கு பிறகு இவர் கையிடம் அதிமுக வந்த பிறகு பலமா இருக்கா அப்படிங்கிறதான கேள்விக்குறி. பலமா இருந்தா ஏன் தோக்க போறீங்க? தொடர்ந்து தோல்வியா இருக்கே. சார், இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்தப்போ கட்சியை வந்து ஒரு கட்டமைப்புல வச்சிருந்தாங்க. அந்த உட்கட்டமைப்பு தான் இப்போ வரைக்கும் அதிமுகவுக்கு கை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்கு. இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களும் பாஜகவுல அந்த கட்டமைப்பை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் நிறைய பணிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் அதிமுகவுல பயணிச்சவர் தான். ஸோ அந்த அடிப்படையில் அவர் அந்த கட்டமைப்புகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பாஜகவுக்கு எந்த அளவுக்கு உதவும் நினைக்கிறேன். முதல்ல அவர் அங்க காப்பாத்திக்கிறது படாத பாடுபட்டு இருக்காரு. போனை போட்டா நைனாவான்னு கேட்கிறாங்களாம். அந்த அளவுக்கு அவர் வெளிப்படையாவே இல்ல, அவர் வெளிப்படையா இருக்காரு. அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு அதிமுகவில் இருந்தவர். எப்பயும் போல நம்ம மனசுல இருக்கிறத டப்புன்னு பேசிடுறாரு. பாஜகவில் தன்னை ஒரு தலைவராக ஒன்று ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க என்ற குமரல பேசுறாரு. ஒரு கிளை செயலாளருக்கு ஃபோன் பண்ண, நான் கிளை செயலாளரே இல்லைன்றாரு அவரு அப்படிங்கிறார். நான் கிளை செயலாளருக்கு ஃபோன் பண்ண, அந்த கண்ணன் தான் அந்த வேலையை பண்ணியிருப்பான், நான் கிளை செயலாளர்ன்றார். அவன் கண்ணன்கிற ஒரு ஏதோ மாவட்ட செயலாளர் பொறுப்பு இருக்கிறவரை இவர் கிளை செயலாளர்னு சொல்லி தலைமையில சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு நான் கிளை செயலாளர் கிடையாதுங்கன்றாரு. இதுதான் பாஜகவினுடைய நிலைமை. ஒன்றும் நிர்வாகிகளே போட முடியல, ஒற்றுமை இல்ல, நிர்வாகிகளே போட முடியல. பாஜக நிர்வாகி வெளியில சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் யாராவது பெருமை சொல்லிக்கிறோன்னா, நான் திமுக காரன் சொல்லுவான், அதிமுக காரன் சொல்லுவான், விசிகா காரன் சொல்லுவான், நாம் தமிழ்னு சொல்லுவான், டிவிகேன்னு சொல்லுவான். ஏன்னா பாஜகன்னு தைரியமா சொல்லுவான். இங்க வந்து டிவிகேன்னு கூட சொல்லுவாங்க, பாஜக எப்படி சொல்லுவான்? டிவிகே அவன் தான் சோசியல் மீடியா போட்டு தாக்குறாங்க. அதெல்லாம் வந்து பாஜகன்னு ஒரு யாரும் சொல்றாங்களா? யாராவது பெருமையா சொல்லிக்கிறாங்களா? ஒரு சில பேர் சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. பாஜகவில் இருப்பதே கொஞ்சம் இது வந்து கூச்சப்படுறாங்க. இங்க வெளியே பாஜக அப்படின்னு சொல்றதுக்கே கூச்சப்படுறாங்க. அதனாலதான் ஒரு மாநில தலைவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவரே நேரடியாக போன் பண்றாரு, நீங்க தானே கிளை செயலாளர். இல்லங்க நான் தெரியாதுன்னு சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவருக்கு நயினார் நாகேந்திரன் யாருக்கு தெரியாதா? ஒரு கிளை செயலாளராக இருக்கிற, ஒரு தேசிய கட்சி கிளை செயலாளர் இருக்கிறவருக்கு நயினார் நாகேந்திரங்கிறவர் யாருன்னு தெரியாதா? இது வேணும்னே பண்றாங்களா? அப்போ இல்ல, அதுக்குள்ள அரசியல் இருக்கு. அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் கடந்த 2 வருஷமா எல்லா இதுலயும் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்க. இவர் வந்தவொடனே அதை சமாளிக்க முடியல. அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸும் ஓடுது. ஆனால் பாஜகவோட நிலைமையும் அதுதான். இப்போ அதை தான் காட்ட வேண்டியது இருக்கு. பாஜகவை முதலே கட்டமைக்கணும், பாஜகவை சரி பண்ணணும், பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பண்ணணும், அமமுக பிரச்சனையை பண்ணணும், பாமகக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பண்ணணும். அப்பா இப்பயே மூச்சு வாங்குது. இத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து சரி பண்ணி இவர்கள் தேர்தலை சந்திச்சு இவங்க வந்து மக்களை கவர்ந்து இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்காக கூட்டத்தை கூட்டி ஆளுங்களை சேர்த்து மக்கள் கொண்டாடிட்டாங்க, நாங்கள் தான் முதலமைச்சர்னு ஒரு நரேஷனை செட் பண்ணக்கூடிய வேலையை, ஒரு நடைபயணத்தை இவர் தொடங்கியிருக்கிறார். இது மும்முனை போட்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல 4 முனை போட்டிகளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 5 முனை போட்டி கூட இருக்கும். தனியார் 2 பேர் இருந்தாங்கன்னா, சுயேட்சா இருந்தாங்கன்னா, விஜய்லாம் சுயேட்சை லிஸ்ட் தான். விஜய் வந்து நீங்க அணியாவெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. என்ன தேர்தலில் இன்னும் போட்டி போட்டிருக்காரு? அவர் ஓட் பேங்க் வந்த பிறகு தான் அவர் அணியான்னு தெரியும் இல்லையா? இப்போ வரைக்கும் டிவிக்குங்கிற ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் என்ன ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அதை வச்சு தான் அது கட்சியாக இருக்கா சுயேட்சையாக இருக்கான்னு முடிவு பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையமே அப்படி தான் முடிவு பண்ணும். இப்போ வரைக்கும் 3 முனை போட்டி தான். இந்த அதிமுக, பாஜக, திமுக, நாம் தமிழர் ஒரு ஆல்ரெடி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, 2% ஓட்டு வச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு 3 முனை போட்டி தான். விஜய் ஒரு தேர்தல் களத்துக்கு வரலையே, அது எத்தனை % வாங்கினாருன்னா அவர் அணியான்னு தெரியும். இப்போ ரெக்கார்டில் கையில் இருக்க ரெக்கார்டு என்ன? 2024 ஈரோடு இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் இந்த நாம் தமிழர் 8% ஓட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் வந்து 3வது அணியாக இருக்காங்க. விஜய் எப்படிங்க 3வது அணியாக சொல்லுவீங்க? ஒன்றும் களத்துக்கே வரலையே.
வந்த பிறகு ஒரு 3வது அணியா 4வது அணியா விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பேசுறாரு. 2 பேருக்கும் ஒரே நோக்கம் தான். நாங்க வந்து திமுகவை வந்து அகற்றணும்ன்றதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமா இருக்கு. அதனால நாங்க இணைந்தால் மக்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்றதெல்லாம் குறிப்பிடுறாரு. அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்? நயனா நாகேந்திரன் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கணும், பாஜக முதலமைச்சர் ஆக்கிடணும், பாஜகவை சேர்ந்தவர்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு திமுக பாஜக அதிமுக பாஜக கூட்டணி வலுவா, இந்த கூட்டணி போதாது, மற்ற கட்சிகள்லாம் வந்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா டிவிகேவை உருவாக்கியவர்களே இவர்தாங்கிறது அவருக்கு தெரியல. அவருக்கே தெரியல. அவருக்கே தெரியல. இருக்கிறவருக்கே தெரியல. பாஜக இருக்கிறது டிவிகே வந்து அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது இன்னொரு விங்குங்கிறது புரியலையே. அப்ப உங்களுக்கு இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா? அவருக்கு தெரியாது. அவர் வெள்ளந்தியா இருக்கார் பாவம். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை பிரிச்சு விடுங்க, வாக்குகள் ஒரே இடத்துல போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஒரு தேர்தலையும் பண்ணுவாங்க, இந்த தேர்தலில் விஜயை வச்சு அவங்க ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். அது அவருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு இன்றைய அரசியல் சூழல் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம், பாஜகவினுடைய அரசியல், இப்படி பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.